சமீர் ரிஸ்வியோட இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தால பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடப்பார் அணியான மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு போட்டு பொட்டலம் கட்டிட்டாங்கன்னு சொல்லி அவனும் டிசி இன்னைக்கு ஒரு ஒரு இமாலய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு குறிப்பா ஒரே காரணம் சமீர் ரிஸ்வின்னு சொல்லி அவனுங்க இன்னைக்கு வேற லெவலா இருந்து டாஸ் வின் பண்ண டெல்லி நாங்க முதல்ல பவுல் பண்றோம் அப்படி டிசிஷன் எடுத்தாரு அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும். பிளஸ் அது அவங்களுக்கு சரியா அமைஞ்சதுன்னு சொல்லி அவனுங்க ஆரம்பத்திலே ரிக்கல்டோனோட விக்கெட்டையும் பிளஸ் நம்மளோட திலக் வர்மாவோட விக்கெட்டையும் ஆரம்பத்திலேயே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு தடுமாற்றத்துல தலைவர் ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவ் இந்த கேம் நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பான ஆட்டத்தை எடுத்துட்டு போனாங்க. பிளஸ் அந்த ஒரு பொறுப்பான ஆட்டத்தால ஒரு பெரிய லெவல மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் அடிக்க முடியாட்டி ஒரு டீசென்டான ஒரு ஃபைட்டிங் ஸ்கோருங்கிறத அடிச்சாங்க. 20 ஓவர் முடியல அவங்களால அடிக்க முடிஞ்சது 162 ரன் அடிக்க முடிஞ்சதுங்க. 6 விக்கெட் இழந்தாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு 51 ரன் அடிச்சிருந்தாரு. பிளஸ் ரோஹித் சர்மா ஒரு 36 ரன் அடிச்சிருந்தாருங்க. ஓகே 163 அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஆரம்பத்திலேயே பெரிய 2 அதிர்ச்சிங்கிறது காத்துக்கிட்டு இருந்தது. கேஎல் ராகுலோட விக்கெட் ஆரம்பத்திலேயே முதல் ஓவர்லயே இழந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அதுக்கப்புறம் நிதிஷ் ராணாவும் பாத்தீங்கன்னா கோல்டன் டக் அவுட் ஆகி வெளில போயிட்டாரு. இப்படி 2 விக்கெட் இழந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துல ஒரு புதிய ஒரு உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. போன மேட்ச் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸுக்காக விளையாண்ட சமீர் ரிஸ்வி இந்த மேட்ச்லயும் ஒரு பெரிய இம்பாக்ட்ங்கிறத கிரியேட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி அவனுங்க போன மேட்ச்ல எங்க விட்டாரு அங்க இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த மேட்ச் அவருக்கு பக்கபலமா துணையா இருந்தது நிசங்கா. பிளஸ் நிசங்கா அண்ட் சமீர் ரிஸ்வி 2 பேரும் சேர்ந்து மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கை பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி இன்னைக்கு என்ன ஒரு அடிங்க வெறித்தனமா இருந்தது. 50 பால் தான் நம்ம பிடிச்சிருந்தாரு. 90 ரன் 7 சிக்ஸ் 7 பவுண்டரி பிளஸ் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்க நாலா பக்கமும் சிதறடிக்க ஆரம்பிச்சாரு. பிளஸ் அவரோட அதிரடி பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கில்லர் மில்லர் அவரோட ஸ்மால் கேம்பியோட அதிரடியாக பாத்தீங்கன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. 18.1 ஓவர்ல இந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாம 6 விக்கெட் வித்தியாசம் இந்த மேட்ச் ஜெயிச்சு பிளஸ் இந்த ஐபிஎல் 2026 அவங்களோட 2வது வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. பிளஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு இது ஒரு முதல் தோல்வியா இருக்கு. ஓகே இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு இந்த மேட்ச்ல எந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேட்ச் கைவிட்டாங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.